நம்ம சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனா பாத்துருவோம். அதெல்லாம் வேண்டானே. நாங்க இன்னும் இவ்வளவு குழந்தையா தான் பாத்துட்டு இருக்கோம். பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டா, இதுக்கு மேல என்ன? ஆனா இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்கு என்ன? இப்ப எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ சரின்னு சொல்லு, நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்து நானே நிறுத்திடுறேன். இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரே குழந்தை அவதான். எது பண்ணாலும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம். இன்னும் அவளுக்கு கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியாது. சரி புனிதா, நீ போ. சரிம்மா. மரகதா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வயசுல நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பசங்க சரியா இருந்தாலும் போற வர்ற பசங்க சரியா இருக்க மாட்டாங்கல்ல. அண்ணி, ஏய் புனிதா, அண்ணி போகும்போது இடிச்சிட்டு போன, வரும்போது இடிச்சிட்டே வர. ஐயோ அண்ணி, தெரியாம இடிச்சிட்டேன். உனக்கு என்னாச்சு? எங்க போயிட்டு வர? அது வந்து சொல்லு புனிதா. இன்னைக்கு லீவ் தானே, எங்க போயிட்டு வர? அண்ணி, அது லீவ் தான். ஃபைனல் இயர் இல்லையா, அதான் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. சரி போ. ஏய் புனிதா, ரூமுக்கு போகாம இங்க எங்க போற? அது அது தண்ணி குடிச்சிட்டு போலான்னு. சரி போ. கண்மணி, காபி கொண்டா. ஆ என்னம்மா? பகல்ல கதவு மூடிக்கிட்டு நீ ரூம்ல என்ன பண்ற? அது ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேம்மா. சரி சரி, சீக்கிரம் மாத்து. புனிதா, சாப்பிடவா? மா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நீங்க போய் சாப்பிடுங்கம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் சாப்பிட்டு படிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவ? மா, ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இருக்குமா. சாப்பிட்டா தூக்கம் வரும், படிக்க முடியாது. நீங்க போய் சாப்பிடுங்க. சரி, அப்ப படிச்சுட்டு அப்புறமா சாப்பிடு. சீக்கிரம் வந்துடு. என்ன? வரேம்மா.
மாமா கொஞ்சம் சட்னி. போடும் இருக்கு. சரி போடு. கொஞ்சம். மாமா மரகதா உட்காரு சாப்பிடலாம். ம் அத்தை சாப்பிடுங்க. ம் பெரியமா புனிதா வரல? ஆமா ஏன் வரல? அது நாளைக்கு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்கான். அதை நினைச்சு அவ பயந்து போயிருப்பா போல. அதான் சாப்பிட கூட வரமாட்டேங்கிறா. அவ மத்தியானம் கூட சாப்பிட வரலையே. மத்தியானம் கூட சாப்பிட வரலையா? ம். அப்படி என்ன படிக்கிறா? வயித்த காய போட்டு. ரசதி நீ போய் அவளை கூட்டு வா. போ. சரி மாமா. புனிதா அண்ணி வா சாப்பிடலாம். அண்ணி எனக்கு படிக்க நிறைய இருக்கு. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. அழுதியா? என்னாச்சு புனிதா? என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. புக் எடுக்கும்போது கண்ணில் தூசி விழுந்துருச்சு. அதனாலதான். வேற ஒன்றும் இல்லையே. ஆ, சரி அங்க எல்லாரும் உன்னை வர சொல்லிட்டு இருக்காங்க. வா சாப்பிட போலாம். அண்ணி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அண்ணி. ப்ளீஸ் நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். மாடல் தானே, செமஸ்டர் இல்லையே. அட இதுக்காகவே பயந்து போய் மத்தியானத்துல இருந்து சாப்பிடாம இருக்க? இல்லை அண்ணி, நடக்க போகிற எக்ஸாமில் 75க்கு 70 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் எதுவும் படிக்கல. அதெல்லாம் நீ படிச்சிருவ. வா வந்து சாப்பிடு. அண்ணி கொஞ்சமா சாப்பிடு புனிதா. வா இறங்கு. உட்காரு. என்ன இவளை கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? அத்தை நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்க்கு பயந்து போய் தான் இருந்தா. அதான் நான் பேசி கூட்டிட்டு வரேன். கொஞ்சமாவது சாப்பிடுறீ. புனிதா நீ தான் நல்லா படிப்பியம்மா. கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவ. சாப்பிடுமா. சாப்பிடு. கபிலன் கூட போன் பேசிட்டு மாலையிடும் மன்னவன் யாருன்னு பாட்டா பாடுற. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. அத்தை உங்க பொண்ணு பாருங்க, சாப்பிடாம தட்டை தேய்ச்சிக்கிட்டே ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கா. என்னமோ அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏய் கண்மணி, என்ன பேசிட்டு இருக்க? அவளே நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கா. நீ என்னடானா கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், என் மருமக சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அம்மா அவளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல, கல்யாணம் பண்ணிடுவோம். ஆமா அத்தை, விஷ்ணு மாமா கூட அததான் சொன்னாரு. ஏய், அதுக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பிடிச்சி யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? டேய் குமரா, இப்போன்னா இப்போ இல்ல, இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் அவ படிப்பு முடியறதுக்கும் கல்யாணத்துக்கும் சரியா இருக்கும். விசு மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. பேசாம அவர்கிட்டயே சொல்லி நம்ம சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்லவா? என் பொண்ணுக்கு வரப்போற புருஷன் நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பெரிய இடத்து பையனா இருக்கணும். இனியா நெட்டு மேட்ரிமோனி எல்லாம் நீயே பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய புனிதாக்கு பாரு. சரி பெரியப்பா பாக்க. நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச உடனே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிடுவான். புனிதா படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கிடுவான். புனிதா சாப்பிடு. சட்னி ஊத்துறேன். புனிதா சாப்பிடு. ஏய், சட்னிய பார்த்து ஊத்த மாட்டேன். கண்ணை எங்கடி வச்சிட்டு இருக்க? மா, அண்ணி மேல தப்பு இல்லம்மா. நான் தான் தட்டி விட்டுட்டேன். சரி புனிதா, போய் வாஷ் பண்ணிட்டு வா. போ. சரிண்ணா. போ.
தண்ணி வரல, சீக்கிரம் வாங்கம்மா, கண் எரியுது. ஒருத்தி. அத்த இருங்க அத்த, நான் போறேன். நீ ஒண்ணு போக வேண்டாம். கண்மணி, அத்தை. நீ போ. ம். மா, மா, புனிதா, இந்தா தண்ணி வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிக்கோ. சரிங்க அண்ணி. ஹே புனிதா, அண்ணி, என்ன அண்ணி? அங்க ஏதோ எங்க அண்ணி? ஏதோ பார்த்தனே, தாலி மாதிரி. அண்ணி, இப்பதான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள என் கழுத்துல தாலிங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ம், சரி சரி, வாஷ் பண்ணிக்கோ. ம். என்ன அண்ணி? என்னடி இது? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. வா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க எல்லாருமே, திடீர்னு தாலி கழுத்துமா வந்து நிக்கிற. வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உன்னை கொன்னே போட்டுருவாங்க. அப்படி என்ன அவசரம் உனக்கு? தாலி கட்டிக்கிற அளவுக்கு என்ன நிர்பந்தம்? சரி சொல்லு, யார் உன் கழுத்துல தாலியை கட்டினா? யார் அந்த பையன்? உங்களோட காலேஜ்ல படிக்கிறானா? புனிதா, சொல்லு புனிதா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியில யாருக்காவது தெரிஞ்சா குடும்ப மானமே போயிடும். முதல்ல அழுகையை நிறுத்து. யாருன்னு சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் வீட்ல பேசி உன் கூட சேர்த்து வைக்கிறேன். யாரா இருந்தாலும் சேர்த்து வைப்பீங்களா நீ? வேற என்ன பண்றது? அதான் கழுத்துல தாலியை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இனி யாரால என்ன பண்ண முடியும்? தாலிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஊரெல்லாம் கூடி அக்னி சாட்சியா எல்லார் மனசும் நிறைஞ்சு வாழ்த்து சொல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு போட வேண்டிய பந்தம். ஆனா உன்ன மாதிரி பசங்க தெரு முனையில, பிள்ளையார் கோவில்ல, பார்க்கல, பீச்லன்னு இஷ்டத்துக்கு கட்டியா அதுக்கான மரியாதையை கெடுத்துட்டீங்க. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. இது பாரு, எனக்கு உன் மேல பயங்கர கோவம் இருந்தாலும் அடக்கிக்கிட்டு இருக்க. மரியாதையா சொல்லு, யார் உனக்கு தாலி கட்டினது? நான் சொல்றேன், ஆனா நீங்க பின்னாடி பேச்சு மாற கூடாது. யாரா இருந்தாலும் சேர்த்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, நான் சேர்த்து வைக்கிறேன். சொல்லு.
அழாம யாருன்னு சொல்லு. எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர் தான். எனக்கு வேண்டியவங்கன்னா யாரு? கபிலனா? ஆமா அண்ணி. இந்த நேரத்துல ராசாத்தியும் புனிதாவும் தனியா அப்படி என்ன பேசுறாங்க? என்ன ரகசியமா இருக்கும்? சரி, எதுக்கும் பக்கத்துல போய் பாப்போம். என்னடி சொல்ற? ஏற்கனவே உன் குடும்பத்துக்கோ என் குடும்பத்துக்கோ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ வேற இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிற. இது மட்டும் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த குடும்பமே ரெண்டு ஆயிடும். நீ பைத்தியம் அவங்க ரெண்டு பேருக்கும். உங்க அம்மா இன்னும் என்னையே இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கவே இல்லை. எப்ப துரத்தி அடிக்கலான்னு நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏன் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான்னு தெரிஞ்சது, அது போதும் உங்க அம்மாவுக்கு. முடிஞ்சது. குடும்பமே செதஞ்சு போயிடும். முதல் வேலையா என்ன துரத்தி விட்டுடுவாங்க. அப்படி என்ன அவசரம் உங்க ரெண்டு பேருக்கும்? எதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க? அண்ணி, நானும் அவனும் சும்மாதான் பார்க்குக்கு போனோம். ஆனா போன இடத்துல அப்புறம் யாருன்னு சொல்லி தொலைங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. டேய், ஃபோன் பண்றோம் போலீஸுக்கும் பிரஸுக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாது. இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு மானத்தை வாங்கினாதான் இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் திருத்த முடியும். அண்ணா அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க யாரு? புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் நீங்க? கட்டுற தாலிய வாங்க, குடி தாலிய கட்டு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள தலை போற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. நீதான் விளையாட்டுத்தனமா அவனை மீட் பண்றதுக்கு பார்க்குக்கு போனா அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வரமாட்டேன்னு சொல்லிருக்கணும்ல அவனா.